ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேங்க் காட். அவங்க வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்க. இப்போ தான் அது நடந்துச்சு, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார் டாஸ்க்கு பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக விஜய், பார்வதி, கமருதீன் சேர்ந்து அவங்களை தள்ளிவிட்டதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதை பண்ணியிருக்கவே கூடாது. அதுதான் இப்போ வந்து பெரிய பூகமாக வெடிக்க போகுது. அவங்க கீழே விழுந்தது இல்லாமல் டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து மயக்கம் போட்ட மாதிரி ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஆனதுனால அங்கேருந்து சபரி, அதுக்கப்புறம் வினோத் எல்லாமே அவங்கள தூக்கிட்டு போய் அங்கே அந்த ஸ்டோர் ரூமில் விட்டு அங்கே வந்துட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு போயிட்டு ட்ரிப்ஸில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து பிக் பாஸும் சொல்லிட்டார் சாண்ட்ரா இப்போ நல்லா தான் இருக்காங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ தான் வந்துட்டு சாண்ட்ரா திரும்ப வீட்டுக்குள்ள வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தோன்னே சபரியை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் நீ வந்து ஏன் வந்து அப்படின்னாங்க. அப்புறம் இல்லை, நான் என் அக்காவுக்காக பண்ண மாட்டேனா, எனக்கு ஒரு தங்கச்சி தான் பண்ண மாட்டேனான்னு சொன்னார். பயங்கரமாக இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்னாங்க. கூடயே கூட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் சேஃபாக இருக்காங்க. அவங்க படுக்க போயிட்டாங்க. ஆனால் பயங்கரமான சண்டைங்க. ரொம்ப அப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கே பதவதைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து தடுத்துருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து அப்படியே வளர விட்டதுனால இது வந்து பெருசாக வந்து வெடிச்சிருச்சு. பட் கமருதீன் ரொம்ப அதிகமாக வந்து தவறான வார்த்தைகள் பேசுனாலும் சரி, விக்ரம் அது கூட சேர்ந்து அவர் தான் தப்பு பண்ணுறாருன்னா இவர் ஏன் வந்து வார்த்தைகள் விட்டார்னு தெரியல. அவரும் நிறைய வார்த்தைகள் விட்டுட்டாருங்க. அதாவது ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸாகவே வந்து பேச மாட்றாங்க யாருமே. அதுதான் கொடுமையாக இருக்குது. விஜய், பார்வதி ஒரு பக்கம் பயங்கரமாக, திவ்யா அதுக்கப்புறம் சண்டைகள் பயங்கரமாக. எப்பா, நிறைய பேருக்கு லைவ் பார்க்கும்போதே வந்து டென்ஷன் ஆகுதுன்ற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ சாண்ட்ரா இப்போ நல்லா இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். பாய் நண்பர்களே.